சார், பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு 10 எம்பிக்கள் உட்காந்து கலாட்டா பண்ணுறாங்க. அந்த பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் கூச்சல் குழப்பம் பதகையை பிடித்துக்கிட்டு அந்த கேமராவை மறைச்சி கொண்டு அந்த சபாநாயகரை முற்றுகையிட்டு சபாநாயகரை பேச விடாமல் மந்திரிகள் ஏதாவது பேச வந்தால் அதை தடுக்கிறது, அந்த முன்னவர் பேச வந்தால் தடுக்கிறது, கோஷம் போட்டே இருக்கிறாங்க. சார், இந்தியாவில் 545 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. 140 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு வர்றாங்க. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்கள் பிரச்சனையை மக்கள் சொல்லி, அங்கே உள்ள அமைப்புகள் சொல்லி, தொண்டு நிறுவனங்கள் சொல்லி மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுவதற்காக அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்தால் அங்கே பேச வந்தால் வாய்ப்பே இல்லாமல் நடத்தவே விடாமல் அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க கலாட்டா பண்ணுறாங்க. சார், அவங்க இருக்கிறது ஒரு 95 பேர் இருக்கிறாங்க. அதில் 60 பேர் 70 பேர் வரமாட்டாங்க. வர்றதில் 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த 10 நாட்களாக அந்த பாராளுமன்றத்துடைய நடவடிக்கைகளை நடத்த விடாமல் ஒரு தடையாக, ஒரு இடையூறாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்காங்க. சார் 140 கோடி மக்களும் இந்த காங்கிரஸ் பண்ணுறதை பார்த்து கொண்டிருக்காங்க. எவ்வளவு பணத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க? எவ்வளோ மக்கள் பணம் வேஸ்ட் ஆகுது? உங்களுக்கு வரவு செலவு என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு சாப்பாடு என்ன செலவாகுது? டிரான்ஸ்போர்ட் என்ன செலவாகுது? நீங்கள் மக்கள் பிரச்சனை பேசாமல், மக்களை பிரச்சனை பேச விடாமல் நீங்கள் பஜ்ஜி போன்ற சாப்பிட்றவங்களை அனுப்பியிருக்காங்க. கேண்டீனில் உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்காங்க. சார், ஏன் சார் பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் நீங்கள் தடை பண்ணுறீங்க? சார், உங்களுக்கு பிரச்சனைனா ஒரு கோஷம் போடுங்க, பாராளுமன்றத்தை விட்டு வெளியே வாங்க, வெளியே வந்து வெளியிடப்பு பண்ணுங்க, பிரஸ்ஸை மீட் பண்ணுங்க. சபாநாயகர் இதை சொன்னார், மந்திரி இதை சொன்னார், அந்த கட்சியை சேர்ந்த இதை சொன்னார், நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க. வெளியே வந்துட போது, ஃப்ளாஷ் ஆகிட போது, மக்கள் தெரிஞ்சிட போது. அது இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்தை முடக்குவதால் என்ன லாபத்தை கண்டீர்கள்? மக்களுடைய பிரச்சனையை பேச ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு நம்பிக்கையோடு, கனவுகளோடு, எழுச்சியோடு அந்த தகவலாம் கொண்டு வந்தால் நீங்கள் பேச விட மாட்டாங்க. சார், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுவதற்கு 2 நிமிடம் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே பேசி முடிக்கணும். அதுக்கே வாய்ப்பு இல்லாத சமயத்தில் நீங்கள் நடத்த விடாமல் பண்ணுவது என்ன நியாயம்? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க இருக்கிறதுல ஒரு 10 பேர் தான் இந்த பிரச்சனை பண்ணுறீங்க. நீங்கள் பாராளுமன்றம் போகிறதில்ல, போகிறவர்களையும் 10 பேர் பிரச்சனை பண்ண என்ன செய்வது? சார், மக்கள் உங்களுடைய நடவடிக்கையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சார், தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இருக்கிறது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்குது. எதிர்கட்சிகள் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு பண்ணி சத்தம் போடுறாங்க, கோஷம் போடுறாங்க, அப்படியே வெளியே வந்துடுறாங்க, வெளியிட பண்ணுறாங்க, வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேட்டி கொடுக்குறாங்க. சபாநாயகர் இதை சொன்னார், முதலமைச்சர் இதை சொன்னார், ஆளுங்கட்சியை சேர்ந்த மந்திரி இதை சொன்னார்ன்ட்டு ஒரு ப்ரெஸ் கொடுக்குறீங்க, ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க. அது வெளியே வந்து ஃப்ளாஷ் ஆகி தெரிஞ்சு போயிடுது. மறுபடியும் அந்த எதிர்கட்சி உள்ளே வந்து அந்த சபை நடத்த ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதுவும் மீறி ஒருவேளை மீண்டும் அந்த உறுப்பினர்கள் பிரச்சனை பண்ணால் சபாநாயகர் அவர் அந்த வெளியேற்ற சொல்கிறார், நீங்கள் வெளியேறுகின்ற அறிவுறுத்துகிறார். அதையும் மீறி தொடர்ந்து அங்கு கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற சட்டமன்ற உறுப்பினரை சபாநாயகர் தன்னுடைய காவலாளி வச்சு அப்புறப்படுத்துகிறார், குண்டு கட்டாக தூக்கி வெளியேற்றப்படுகிறார். இப்படி நம்ம நியூஸ் பார்க்குறோம். இதெல்லாம் பண்ண பிறகு சட்டமன்றம் சிறப்பாக அமைதியாக அதனுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் அதனுடைய தகுதியுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேச வந்தால் இந்த 10 காங்கிரஸ் எம்எல்ஏ உட்கார்ந்து 10 நாட்களை பிரச்சனை பண்ணி 140 கோடி மக்களுடைய பிரதிநிதியை பேச விடாமல் தடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? சார், காங்கிரஸ் கட்சிகளை நீங்கள் யோசியுங்கள். நீங்கள் ஏன் அயோக்கியத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் பாராளுமன்றத்தில் நீங்கள் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி பதகைப்படுத்தி கேமராவை மறைத்து சபாநாயகரை பேச விடாமல் முற்றிலும் நோக்கம் என்ன? இந்த தேசத்தை நீங்கள் எப்படி நீங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று 140 கோடி மக்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சார், உங்களுக்கு ஆளுங்கட்சி சொல்றது பிடிக்கலையா? வெளியே வந்துடுங்க, பில்டப் பண்ணுங்க. நீங்கள் உள்ளே வந்து கலாட்டா பண்ணி ஏன் சபையை நடத்த விடாமல் ஏன் பண்ணுறீங்க? சார், 545 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஒவ்வொரு பாராளுமன்றம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ ஒரு டெய்லி பிரச்சனை, அதெல்லாம் பாராளுமன்றத்தினுடைய பேசணும்ல, மக்களுக்கு தெரியணும்ல, அது ஒரு முடிவு பண்ணணும்ல, அரசாங்கம் அது சொல்லிச்சு கொடுக்கணும்ல. எந்த பிரச்சனையும் நீங்கள் பேச விடாமல் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை, உங்கள் கட்சி பிரச்சனையை நீங்கள் கோஷமாக கொண்டு இந்த பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் தடுப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? என்ன நீதி இருக்கிறது? உங்களுக்கு தெரியாதா? மக்கள் பணத்தை வீணடிப்பது தெரியாதா? மக்கள் பணத்தை வீணடித்து நீங்கள் கேண்டீனில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுவது தெரியாதா? சார், மக்கள் பிரச்சனை பேச விடுங்க. சார், 140 கோடி மக்களுக்கு டெய்லி பிரச்சனை. சார், ஒவ்வொரு பிரச்சனைக்கு பாராளுமன்ற பேசினது சார், ஒவ்வொரு பாராளுமன்ற பேசினது சார், மக்களுக்கு தெரியும், அரசுக்கு தெரியும், அது செயல்படுத்த முடியும். ஒன்றுமே செயல்படுத்த விடாமல் அந்த பாராளுமன்றத்தை முடக்குவதால் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன லாபம்? நண்பர்களே,
இனிமேல் இந்த காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலேருந்து 10 பேர் இருக்கிறாங்க, இந்தியா முழுக்க ஒரு 90 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 95 பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த சபையை நடத்த விடாமல் 10 நாட்களாக இந்த சட்ட பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் 140 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரை பாராளுமன்றத்தில் ஒரு நம்பிக்கையோடு, ஒரு எழுச்சியோடு, ஒரு கனவோடு வர்றாங்க சார். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் நம்முடைய தொழிலை பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசணும், மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுக்கணும், மக்கள் ஒரு அமைதியை கொடுக்கணும், மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி வந்தால் இந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 10 நாளாக 140 கோடி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தவிப்பதற்காக இடையூறாக, தடையாக இந்த பாராளுமன்றத்தை இவர்கள் செயல்படுத்துகிறார்கள். இதனை பொதுமக்களாகிய நாம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் சரியான பாடத்தை புகற்ற வேண்டும், இவர்களை ஓட விரட்ட வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலிருந்தும் காங்கிரஸ் எம்பிக்களை வரவிடாமல், ஓட்டு போடாமல் தடுப்பதுதான் அடுத்து ஒவ்வொரு பாரதத்தினுடைய, இந்தியாவுடைய வாக்காளருக்கும் குடிமக்களுக்கும் ஒரு உறுதியை, ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொள்வோம்.